ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் லைவ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம், ஐபி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லைவ் அக்கௌண்ட் பார்ப்போம். டேஷ்போர்டில் லைவ் அக்கௌண்ட்டுன்னு உங்களுக்கு எழுதியிருக்கும் தெரியுதுங்களா? ஸோ அந்த லைவ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மெனு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு குரூப் நேம் போட்டிருக்கும். ஸோ அதில் க்ரோ 1 சூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி லீவரேஜில் பார்த்தீங்கன்னா 500 சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இது சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து லைவ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? பாருங்கள், லைவ் அக்கௌண்ட் இஸ் ரெடி. ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்டுடைய கிரெடென்ஷியல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லைவ் அக்கௌண்ட்டுடைய கிரெடென்ஷியலில் உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் லாகின் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்டு, சர்வர் நேமு எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு நோட் பேட்லேயோ அல்லது ஒரு டைரியிலையோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடைய மெயில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் மேனுவலாக நோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கும் என்றைக்குமே இருந்தாலும் சேஃப்டி தான். ஸோ அதனால் மேனுவலாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாங்களும் பாருங்கள், இப்போ நோட் பேடில் தான் இதை வந்து நாங்கள் காப்பி பண்ணுறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் இந்த அக்கௌண்ட்டில் எப்படி டெபாசிட், அதாவது நீங்கள் வேலெட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி டெபாசிட் ஏற்றிருக்கீங்கல்ல. ஸோ அந்த வேலெட்டில் ஏற்றிருக்க டெபாசிட்டை நம்ம லைவ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா இப்போ வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ $24,000 இருக்குதுன்னா, இப்போ லைவ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு $2,000 $5,000 நம்ம வந்து நமக்கு தேவையான அமௌண்ட் மாற்றுவோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா, இப்போ டெபாசிட்டுக்குள்ளே போகிறோம். டெபாசிட்டில் லாஸ்ட் டைம் வேலெட்டில் கிளிக் பண்ணிங்களா, இப்போ அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வரும். இதில் பாருங்கள். ஸோ இதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. இதில் வந்து லைவ் அக்கௌண்ட் இருக்கும். அதை தான் கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஏன்னா அதுக்கு கீழே காப்பியர் அக்கௌண்ட் இருக்கும், ஐபி அக்கௌண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட்டுக்காக நீங்கள் போடலாம். இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு $12,000 வந்து டெபாசிட்டை வந்து மாற்றுறோம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆயிரும். இதில் பாருங்கள், பேலன்ஸில் இருந்தது அதில் கழிஞ்சு உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இது உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இதில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணது. இப்போ ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஐபிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே போதுமானது. உங்களுக்கு ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ரெஃபரல் லிங்க், ஏன்னா ஐபி ரெஃபரல் லிங்க்னு கீழே இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும். அதை காப்பி பண்ணி நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணணும்னு தோணுதோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்பிச்சிடலாம். அவங்க சைன் அப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் பாய்.